பொதுவாகவே ஏகே படங்களின் அறிவிப்புகள் திருவிழா போல கொண்டாடுவார்கள் அஜித் ரசிகர்கள். சமீபத்தில் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா AK-64 அறிவிப்பை பற்றி வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏகே நடிப்பில் ஒரே ஆண்டில் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகின. முன்னதாக மகிழ் திருமேனி இயக்கத்தில் வெளியான விடாமுயற்சி பெரிய அளவில் வரவேற்பினை பெறவில்லை என்றாலும் குட் பேட் அக்லி சக்கை போடு போட்டது. காரணம், அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் நடிப்பில் குட் பேட் அக்லி படத்தினை இயக்கியிருந்தார். தான் ஒரு வெறித்தனமான ஏகேவின் ரசிகர் என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் நிரூபித்து இருந்தார் ஆதிக் ரவிச்சந்திரன். மேலும் குட் பேட் அக்லி படத்தில் அஜித்தின் ஸ்டைலான லுக்குகளை பார்த்த ரசிகர்கள் இப்படியெல்லாம் ஏகேவை பார்த்த நீண்ட காலம் ஆகிவிட்டது என ஆனந்த கண்ணீர் வடித்தனர். இந்த நிலையில் குட் பேட் அக்லி வெற்றியை தொடர்ந்து அஜித்தின் அடுத்த படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் AK-64 படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அஜித் தற்பொழுது கார் பந்தயத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த ரேஸ் எல்லாம் முடிந்ததும் இந்த வருடம் இறுதியில் AK-64 படப்பிடிப்பு துவங்கும் என கூறப்படுகிறது. இந்த படத்தின் பூஜையும் விரைவில் போட உள்ளார்கள். இதனிடையில் இப்படத்தில் அஜித் ஜோடியாக பான் இந்தியா நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டி நடிக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் இணையதளத்தில் வட்டமடித்து வருகிறது. KGF மூலமாக வரவேற்பினை பெற்ற இவர் விக்ரமின் கோப்ரா மூலமாக தமிழ் சினிமாவிலும் அறிமுகமானார். இந்த நிலையில் AK-64 படத்தின் வாயிலாக மீண்டும் தமிழ் சினிமாவில் ஸ்ரீநிதி ஷெட்டி கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன்லால் முக்கிய ரோலில் நடிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. இதனால் AK-64 திரைப்படமும் இந்திய அளவில் மிக பெரிய பட்ஜெட்டில் உருவாக இருக்கிறது. அடுத்த வருட கோடை விடுமுறையில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன.